சூரல்மலையில் தேயிலை தோட்டத்தில் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வந்தவர்கள் நிலச்சரிவில் சிக்கி பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்கி கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இந்த தகவல் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை ஒரு பக்கம் மீட்கும் பணி நடந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் காட்டாற்று வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் சிக்கி புதைந்து கிடக்கக்கூடிய சடலங்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்ட சடலங்கள் மேப்பாடி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் நிலையில் காணாமல் போனதாக தேடி உறவினர்கள் பலர் மேப்பாடி மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அவ்வாறு கொண்டு வரப்பட்ட உடல் சடலங்களை அடையாளம் காணும் பணியில அவர்கள் உறவினர்களையும் அழைத்து நேரடியாக சடலங்களை காண்பிக்கிறார்கள். அப்படி அடையாளம் காணப்பட்டதில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேருடைய சடலங்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருடைய சடலங்களை அவருடைய உறவினர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த வீட்டில் 9 பேர் வசித்து வந்த நிலையில், தமிழகத்தைச் சேர்ந்த 9 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வந்த நிலையில் அந்த வீடு இருந்த அந்த பகுதி முழுவதுமே நிலச்சரிவினால் முழுவதுமாக மூடி மண்ணுக்குள் புதைந்திருப்பதாகவும் தற்பொழுது அவர்களுடைய சடலங்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய உறவினர்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். 6 பேருடைய சடலங்களை தற்பொழுது அடையாளம் காட்டி இருக்கக்கூடிய நிலையில் மீதி இருக்கக்கூடிய அந்த 3 பேரை காணவில்லை என அவருடைய உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். அதே வேளையில் அந்த பக்கம் முழுவதுமாக அந்த கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய முண்டக்கையிலிருந்து சூரல்மலை வரை இருக்கக்கூடிய அந்த பகுதியில தொடர்ந்து மீட்புக் குழுவினர் சடலங்களை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் உடல் பாகங்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருப்பதனால அவற்றில் ஏதும் அடையாளங்கள் கண்டுபிடிக்க முடியுமா, அதாவது முகங்கள் மீட்கப்பட்டால் அதை வைத்தாவது அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்பது குறித்தும் உறவினர்களை அழைத்து சென்று காண்பிக்கின்றனர். காணாமல் போனதாக உறவினர்களால் தேடி வரக்கூடிய நிலையில பல அவருடைய அந்த நபர்கள், காணாமல் போன நபர்களுடைய உறவினர்கள் பலர் அந்த மருத்துவ முகாமிற்கு தொடர்ந்து சடலங்களை பார்வையிட்டு அடையாளத்தை காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. இங்க வயநாடுலதான் எங்க வீடு, மாமனார் வீடெல்லாம் இருக்குது. இந்த தண்ணி விபத்துல எங்க குடும்பத்தோட 6 பேர் இறந்துட்டாங்க. அதுல 3 பேர்த்தோட உடம்பு கிடைச்சிருச்சு. ஆனா 3 பேர்த்தோட உடம்பு கிடைக்கல. அது கிடைக்க தேவன கிருபை செய்யணும். அதுக்காக தேடிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்குமா என்னன்னு தெரியல. எங்க அண்ணா, அண்ணி, குழந்தை, அப்புறம் அப்பா, அம்மா, எங்க மச்சண்டாரோட குழந்தை, ஒரு குழந்தை 8 வயசு ஆச்சு. அந்த குழந்தை இன்னும் கிடைக்கல, தேடிட்டு தான் இருக்காங்க. இங்க வயநாடுலதான் எங்க வீடு, மாமனார் வீடெல்லாம் இருக்குது. இந்த தண்ணி விபத்துல எங்க குடும்பத்தோட 6 பேர் இறந்துட்டாங்க. அதுல 3 பேர்த்தோட உடம்பு கிடைச்சிருச்சு. ஆனா 3 பேர்த்தோட உடம்பு கிடைக்கல. அது கிடைக்க தேவன கிருபை செய்யணும். அதுக்காக தேடிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்குமா என்னன்னு தெரியல. எங்க அண்ணா, அண்ணி, குழந்தை, அப்புறம் அப்பா, அம்மா, எங்க மச்சண்டாரோட குழந்தை, ஒரு குழந்தை 8 வயசு ஆச்சு. அந்த குழந்தை இன்னும் கிடைக்கல, தேடிட்டு தான் இருக்காங்க.